أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: اذكروا محاسن موتاكم وكفوا عن مصابيهم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள், பரிசுத்தமான தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இறைவனுடைய கடமையான ஜுமாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் வருகை புரிந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையில் நம்முடைய வாழ்நாளில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நெருங்காத நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கிற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வில் வாழ்வதற்குரிய நிலையை அல்லாஹ் விஸ்தீர்ணப்படுத்தி தருவானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதர்களுடைய இயல்பு தன்னை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகள் புகழக்குரியதாக இருந்தால், நன்மைக்குரியதாக இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே வார்த்தைகள் சொல்லப்படுகின்ற கடந்த காலத்தினுடைய செயல்கள் நமக்கு எதிராக இருக்குமேயானால் நம்முடைய உள்ளத்தில் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள். நாம் மரணித்து விடுகிறோம். மரணம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படி மரணித்து விட்டால் நம்முடைய ஜனாசா கொண்டு சென்று வரக்கூடிய அந்த நேரம், ஜனாசா கொண்டு சென்று வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை குறித்து
நம் ஜனாசாவை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் நல்லதை பேச வேண்டும், நாம் வாழ்நாளில் செய்த நல்லறங்களை அவர்கள் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். 2 பேரும் உங்களை பற்றி பேசிக்கிட்டோம், பேசும்போது நீங்கள் அவர்களுக்கு உதவி செஞ்சதை சொல்லி காட்டினாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, துவா செஞ்சாங்க. இந்த வார்த்தை நம்மிடத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது, ஒரு விதமான சந்தோஷ உணர்வு உள்ளத்திற்குள். உங்களை குறித்து பேசப்பட்டது, நீங்கள் செய்த காரியத்தை குறித்து அவர் வருத்தம் அடைந்தார், வேதனை அடைந்தார். இது நமக்கு அந்த இடத்தில் ஒரு விதமான குற்ற உணர்வை, ஒரு இழப்பை, ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தருகிறது. நம்முடைய ஜனாசாவை சுமந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் உள்ளத்தில் எண்ணத்திலாவது நல்ல மனிதர், நல்லவர் இறந்துவிட்டார் என்ற எண்ணத்தையாவது அவருடைய உள்ளத்தில் வர வேண்டுமையானால் நாம் இந்த உலகத்தில் நல்லோர்களாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமர்ந்திருந்தார்கள். ஒரு இறந்த மையத்து கொண்டு செல்லப்பட்டது. வஜபத் என்றார்கள். செய்தி நமக்கெல்லாம் தெரியும், ஒரு நினைவூட்டுவதற்காக வேண்டி சொன்னார். இன்னொரு ஜனாசாவும் கொண்டு செல்லப்பட்டது. அதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள், கது வஜபத், கட்டாயமாகிவிட்டது என்றார்கள். அதற்கான விளக்கத்தை தோழர்கள் கேட்டபொழுது எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இந்த மையத்தின் பின்னால் சென்றவர்கள் நல்லதை குறித்து பேசிக்கொண்டு சென்றார்கள், இறந்தவருடைய விஷயத்தில் நன்மையானதை பேசிக்கொண்டு சென்றார்கள், அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று நான் சொன்னேன். இன்னொரு ஜனாசாவில் அவர் செய்த பாவத்தினுடைய காரியத்தை குறித்து வேதனையோடு பேசிக்கொண்டு சென்றார்கள், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்பதாக நான் சொன்னேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி நமக்கு ஒன்றை தெளிவாக நினைவுபடுத்துகிறது. நம்முடைய ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடிய நம்முடைய வீதிகளில் வருகின்ற பொழுது அதுவரையிலும் கம்பீரமாக அழகான ஆடை அணிந்து நாம் விரும்பிய தோற்றத்தில் நம்முடைய தலைமுடிகளை எல்லாம் அமைத்துக் கொண்டு நாம் நம்முடைய நண்பர்களோடு சிரித்துக் கொண்டு எத்தனையோ முறைகள் அந்த தெருவில் நாம் கடந்திருப்போம். ஆனால் அன்றைய தினத்தில் நம்மால் நடக்க இயலாது. நம்மை சுமந்து செல்வதற்காக வேண்டி நம்முடைய நட்பும் உறவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றிக்கொண்டு சுமந்து கொண்டு வருவார்கள். வலிக்கிறது, ஒரே அமைப்பில் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வதற்கு கூட நம்மால் முடியுமா அப்படின்னா முடியாது. என்னால் முடியவில்லை. உடலில் இருந்து ரூஹு எடுக்கப்பட்டு அதனுடைய வேதனை வலியை இன்னும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், மெதுவாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வதற்கான நிலை வாய்ப்பு வழங்கப்படுமா? வழங்கப்படாது. ஆனால் யாரெல்லாம் நம்மை தொடர்கிறார்கள், யாரெல்லாம் நம்மை குறித்து பேசுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு காட்டப்படும். சங்கையானவர்களே, அந்த ஒரு நேரத்தை, அந்த ஒரு நிமிடத்தை எண்ணி பாருங்கள். எல்லோரும் மரணத்தை சுவைப்போம், இது இறைவனுடைய வார்த்தை. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைத்தாக வேண்டும் என்று சொல்கிறான் அல்லாஹ். மறுக்க முடியாது. மாற்று வழிகள் இந்த உலகத்தில் எதையுமே நம்மால் செய்ய முடியாது. அந்த மரணத்தை விட்டு மறைந்து கொள்வதற்கான எந்த திரையும் இந்த உலகத்தில் இல்லை, எந்த திரையும் இல்லை. அருமையானவர்களே, பெரும் பாவங்கள், பெரும் குற்றத்தை செய்து கூட சக மனிதர்களுடைய கண்களில் இருந்து அதை நாம் மறைத்து விட முடியும், அல்லாஹ்விற்கு முன்னால் முடியாது. அதுபோல மரணம் என்கின்ற அந்த நிகழ்வில் இருந்து தப்பிப்பதற்கான வழி இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. மறைந்து கொள்வதற்கோ, ஒளிந்து கொள்வதற்கோ, தப்பித்துக் கொள்வதற்கோ, அல்லது தனக்கு பகரமாக இன்னொருவரை பகரமாக ஆக்குவதற்கோ எந்த முகாந்திரமும் வழியும் அங்கு வழங்கப்படாது. ஜனாசாவை முன்வைத்து
தொழுகை நடத்தப்படுகிறது. தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 நபர்கள் இணை வைக்காதவர்கள் தொழுவார்களே ஆனால் அவர்களுடைய ஷஃபாத், அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அந்த மையத்திற்காக அங்கீகரித்துக் கொள்வான். 100 நபர்கள் சேர்ந்து ஒரு மையத்தை தொழுவார்களேயானால், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்களேயானால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இறந்து விட்டால் நம்முடைய ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கு குறைந்தபட்சம் 40 நபர்களாவது நல்லோர்கள் வர வேண்டும். இறைவனுக்கு எந்த இடத்திலும் இணை வைக்காத 40 நபர்கள் குறைந்தது வர வேண்டும். 100 நபர்கள் ஒன்று கூடி நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்களே ஆனால் ஜனாசாவுடைய தொழுகையில் அதுதானே, அந்த தொழுகையே ஜனாசாவிற்கு இறந்துவிட்டு அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவது தான் அதனுடைய முக்கியமான அம்சம். அதில் பாவ மன்னிப்பு தேடப்பட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இறந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு 40 நபர்களையோ அல்லது 100 நபர்களையோ இந்த உலகத்தில் நல்லோர்களை நாம் சம்பாதித்திருக்கிறோமா என்ற எண்ணம் நமக்கு கேள்வியாக இருக்கிறது. நம்ம சம்பாதிச்சிருக்கிறோமா? 100 நபர்கள் நல்ல மனிதர்களோடு நமக்கான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? நல்ல நட்பு இருக்கிறதா? நல்ல உறவு முறைகள் இருக்கிறதா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தி எனக்கு ஒன்றை சொல்கிறது, அதற்கு உரியவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். நான் இறக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவில் நல்லோர்கள் பங்கு பெற வேண்டும். என்னுடைய ஜனாசா சுமந்து செல்கின்ற பொழுது நான் செய்த நல்ல காரியங்கள் பேசப்பட வேண்டும். நல்ல மனிதர் என்று என்னை பற்றி சொல்லப்பட வேண்டும். அது மகத்தான ஒரு துஆவாக அமையும். அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு காரணமாக அமையும். கண்மணி நாயகத்தினுடைய ஹதீசுகள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வழிகாட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுக்குரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களில் நல்லதை நற்பண்புகளை நீங்கள் பேசுங்கள். வகுஃபு அன் மசாவீஹிம், குறைகளை கூறுவதிலிருந்து தவிர்த்து விடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். இறந்தவர்களை நாம் மறந்து விடுகிறோம். அவர்களை மறந்து விடாதீர்கள் என்று இந்த ஹதீஸ் நினைவுபடுத்துகிறது. நன்றி மறந்தவனாக இருந்து விடாதே. பிள்ளையாக இருந்து கொண்டு பெற்ற தகப்பனுக்கு அல்லாஹ்விடத்திலே கை உயர்த்தி மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படுகிறான். கேட்பதற்கு கடமை இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்நாளெல்லாம் உழைத்து உழைத்து உன் தந்தையினுடைய வாப்பாவினுடைய காலடியில் நீ கொட்டி குவித்தாலும் நீ அழுகின்ற பொழுது, சிறு வயதில் எதை சொல்வது என்று தெரியாது நீ அழுகின்ற பொழுது, தன் தோள் மீது உன்னை அமர்த்தி உனக்கான ஆறுதலாக வார்த்தைகளை சொல்லி கைகளை கொண்டு தடவி கொடுத்து உனக்கான மிகச்சிறந்த ஆறுதலை கொடுத்து அந்த தந்தையினுடைய ஒரு வினாடிக்கு உன்னுடைய உழைப்புகள் ஒன்றும் ஈடாகாது. கோடி கோடிகளாக நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் சரி. அவையானவர்களே, தாயை குறித்து சொல்ல வேண்டியதே இல்லை. தாயினுடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டியதே இல்லை. இப்ப நாம் நம்முடைய தந்தைகளுடைய விஷயத்திலும் தாயினுடைய விஷயத்திலுமே இன்றைக்கு மறந்தவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்பதை மறந்துவிட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறந்தவர்களை நினைவு கூற வேண்டும். நம்முடைய உறவுகளில் மரணித்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மகசீரத்தை வேண்டி கை உயர்த்தப்பட வேண்டும். கேட்கணும். நாம் இன்னொரு செய்தி இந்த ஹதீஸ் சொல்கிறது, உதுக்குரு மஹாசின மௌதாக்கும், உங்களில்
மரணித்தவர்களின் நற்பண்புகளை பேசுங்கள், நினைவு கூறுங்கள் என்று நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நாம் செய்த நல்லறங்களை மக்கள் பேசும்படியான நல்ல வழிகளில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லறங்கள் நாம செய்யணும். இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்கின்ற இந்த கோட்டில் நம்முடைய வாழ்வு சென்று விடாமல் உறவுகளை எல்லாம் அனுசரித்து வாழ்ந்தார். சில மனிதர்களை பற்றி சொல்வார்கள், இறந்தவரை குறித்து பேசப்படுகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது உறவுகளை எல்லாம் அப்படி ஒன்றிணைத்துக் கொள்வார்கள். உறவையெல்லாம் கட்டிக்கொள்வார், அணைத்துக் கொள்வார், அரவணைத்துக் கொள்வார். அது எவ்வளவு பெரிய நற்பண்புகளில் உள்ள விஷயம், நல்ல குணம் அது. இப்படியான நல்ல குணங்கள் நம்மிடத்தில் என்ன செய்யணும்? நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் நிறைவேற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் அந்த குணங்களை, அந்த காரியங்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறது. மறந்துவிடக்கூடிய இந்த மனிதனே மரணித்தவருடைய நன்மையை குறித்து பேசுகின்றான் என்றால், அனைத்தையும் படைத்து ஆளக்கூடிய அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அவன் மறப்பதில்லை, அவனை விட்டு எந்த வஸ்து மறைவதும் இல்லை. அவன் என்ன செய்வான்? அடியார்களை அவனை குறித்து நல்லதை பற்றி பேசுறாங்க, அவனுடைய பாவங்களை பேசுறது இல்லை. நாம் அவனுடைய பாவத்தில் கணக்கெடுக்க வேண்டுமா? அல்லாஹ் மன்னித்து விடுவான். அருமையானவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கிறது. நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நம்மை குறித்து நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டும். வாழ்ந்த காலத்தில் நன்மையாக வாழ்ந்தார் என்ற வார்த்தைகள் நம்முடைய ஜனாசா பிரேதம் இருக்கின்ற பொழுதே சொல்லப்பட வேண்டும். அதற்கான வாழ்க்கைக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் அளித்த ரிசுக்கில் இருந்து அவர்கள் செலவு செய்து கொள்ளட்டும். இந்த ரிசுக்கை குறித்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். மனிதன் நாம் எண்ணிக்கொள்கிறோம், நாம் உழைத்தது, நாம் சம்பாதித்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கொடுத்தது இருக்கிறான். மனிதனுடைய சொல்லை விட அல்லாஹ்வுடைய சொல் மிக உண்மையானது, அது சத்தியமானது, அதில் அர்த்தங்கள் பொதிந்தது. மனிதனுடைய சொல் ஒரு காரணத்திற்கு வேண்டுமானால் அது உண்மையாக அமையலாம், ஒரு ஊமைக்காக வேண்டிய உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்பது இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் மிகைத்து விடும். அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு மரணம் வருவதற்கு முன்னால், மரணம் வந்து விடுமாயானால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் அதையும் சொல்கிறான். ஃபயகூல் ரப்பி லௌலா அஹ்ரதனி இலா அஜ்ரின் கரீப், என் இறைவனே இன்னும் சில காலம் வரையிலும் மரணத்தை எனக்கு நீ திருப்படித்திருக்க கூடாதா என்று மனிதன் சொல்லுவான். அதனால் வரையில் இந்த உலகத்தில் நமக்கான ஒவ்வொரு வினாடிகளும் நமக்கான வாய்ப்பு. நாம் உறவுகளை பேணிக் கொள்வதற்கு, நல்லறங்கள் செய்வதற்கு, நல்வழிகளில் செலவு செய்வதற்கு, சமூகத்திற்கான நல்ல சேவைகளை செய்வதற்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடங்களை விலை மதிப்பில்லாத மிக உயர்ந்த நிமிடங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் வாய்ப்பு, நமக்கான வாய்ப்பு. இந்த மனித மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், இன்னும் சில காலம் மரணத்தை நீ பிற்படுத்தி இருக்க கூடாதா? அப்படி பிற்படுத்தி விட்டால் நான் நல்லறங்கள் தர்மம் செய்வேன், நல்லோர்களில் இருந்து நான் ஒருவனாக ஆகிவிடுவேன். பிற்படுத்த வேண்டாமா என்று அடியான் ஏங்குவான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இந்த வார்த்தை மரணத்தினுடைய நேரத்தில் ஒவ்வொரு அடியாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னும் அவகாசம் சற்று கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே, அவகாசம் முடிந்து விட்டதே,
இன்னும் கொடுக்கப்பட்டிருந்தால் என்னுடைய செல்வத்தை நல்வழிகளில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வழிகளில் செலவு செய்திருப்பேன், நல்லறங்கள் புரிந்து நல்லோர்களில் ஒருவனாக நான் ஆகியிருப்பேனே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இடம்பெறும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நல்லறங்களில் நல்ல வழிகளில் நாம் நம்முடைய செல்வங்களை செலவு செய்ய வேண்டும். செல்வம் என்று சொன்னால் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மிகப்பெரிய ஒரு செல்வம், நம்முடைய பொருளாதாரம் அது நமக்கான செல்வம், நம்முடைய கல்வி அது நமக்கான செல்வம். இப்படி ஒவ்வொன்றும் நமக்கான செல்வமாக இருக்கிறது. எவைகளை கொண்டெல்லாம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமோ, உதவியாக இருக்க முடியுமோ, அந்தந்த வழிகளில் எல்லாம் நாம் உதவியாக உபகாரியாக நாம் இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும். செல்வங்களில் நல்ல வழிகளில் நாம் செலவு செய்யணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ கால லி, அல்லாஹ் எனக்கு சொன்னான், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு செலவு செய்யப்படும். நீங்கள் செலவு செய்யுங்கள் நாம் உமக்கு செலவு செய்வேன் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருப்பதில் கொஞ்சத்தையேனும் தேவையுடையவர்களுக்கு, நம்முடைய உறவில் உள்ளவர்களுக்கு, தேவைப்படக்கூடியவர்களுக்கு நாம் கொடுத்து பார்க்க வேண்டும். அது நமக்கான நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் எவரும் உதவ முடியாத அந்த நாளில் நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் மட்டுமே நமக்கு அங்கு கை கொடுக்கும். அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது அதில் சிறிதளவு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் குர்ஆனில் சொல்கிறான், வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் வபினஸ் ஸபீல், உங்களுடைய உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்குமான உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவர்களுக்கான உரிமை என்பது நமக்கு இருக்கிறது, நாம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள் இருக்கிறது, அதை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்வழிகளில் செலவு செய்யணும். செல்வம் செலவு செய்வதால் குறைந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ளால் ஷைத்தான் அவ்வப்போது எழுப்பிக் கொண்டு இருப்பான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மா நகஸத் ஸதகத்துன் மின் மாதி, தர்மம் என்பது செல்வத்தை அது குறைப்பதில்லை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வைருபி ஸதகா, தர்மத்தை வளர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, நாம் எவைகளை கொடுக்கின்றோமோ அவைகள் தான் நமக்கு உரியது. கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், நல்வழிகளில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் நமக்கு உரியது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் வாழக்கூடிய இந்த வாய்ப்பினுடைய இந்த காலகட்டத்தில், இந்த அவகாசத்தில் நாம் எதை அவனுக்கு பொருத்தமான வழிகளில் நாம் செலவிடுகின்றோமோ அதுதான் நமக்குரியது. நம்முடைய ஜனாசா பிரேதமாக இருக்கின்ற பொழுதும் கூட நம்மை பற்றி நல்லறங்களாக பேசப்படுவதற்கான காரணங்களாக அமைவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உறவுகளை பேணணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும், நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டும். கருமித்தனம் என்பது இருக்கக்கூடாது. செல்வம் குறைந்து விடுமோ என்பதற்காக வேண்டி கஞ்சத்தனத்தை நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் சொல்கிறான், வலா தஜஅல் யதக மக்தூலத்தன் இலா உனுகிக, உங்களுடைய கரங்களை உங்களுடைய கழுத்தின் பக்கம் நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளாதீர்கள். செலவு செய்யாமல் கருமித்தனத்தோடு கஞ்சனாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளினுடைய காலை பொழுதிலும் 2 மாணவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள். தினந்தோறும் நடைபெறுகின்ற நிகழ்வு. 2 மாணவர்கள் வருகிறார்கள். அதில் ஒருவர் இப்படி துஆ செய்கிறார் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வே தர்மம் செய்வதற்கு பிரதிபலனை அளித்து விடுவாயாக. இப்ப அன்றைய நாளில் யார் பிறருக்கு தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கான பிரதிபலன் என்பது நிச்சயம் அல்லாஹ்வுடைய கூலியில் இருக்கிறது. மலக்கினுடைய துஆ, அல்லாஹ் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான், மலக்கை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இங்கு எதுவும் பதிவு செய்யப்படாமல் இல்லை. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்.
மொழியக்கூடிய எந்த ஒன்றையும் எந்த சொல்லையும் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். மலக்குமார்கள் பதிவு செய்தே கொண்டிருக்கிறார்கள். நாம் என்னென்ன செய்யணும் அத்தனையும் பதிவேட்டில் பதிவாக்கம் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் பிரத்யேகமாக 2 வானவர்களை இறக்கி ஒருவர் துஆ செய்கிறார், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வே தர்மம் செய்பவர்களுக்கு பிரதிபலனை அளித்து விடுவாயாக. இன்னொரு மலக்கு துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபா, தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. நாம் தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் நமக்கான அதற்குரிய பிரதிபலன் இருக்கிறது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த துஆ நமக்கு உணர்த்துகிறது. நாம் கருமித்தனம் என்பதை நாம் நம்மிடமிருந்து தூரம் அப்புறப்படுத்தி விட வேண்டும். கஞ்சித்தனத்தை நாம் விட்டுவிட வேண்டும், கைவிட்டு விட வேண்டும். நல்லோர்களுக்காக வேண்டி நல் வழிகளில் நாம் தர்மம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறுகிய எண்ணத்தை உங்களிடமிருந்து நீங்கள் தூரமாக்கி விடுங்கள், செல்வம் குறைந்து விடுமோ. குறுகிய எண்ணம் இருந்தாலும் இந்த நிலை ஏற்படும். பேராசை இருந்தாலும் இந்த நிலை ஏற்படும். செல்வம் இன்னும் வேண்டும் 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 என்று எண்ணக்கூடிய அந்த பேராசை அது இருந்தாலும் தன்னிடமிருந்து 1 ரூபாயை எடுத்துக் கொடுப்பதற்கு மனம் வராது. வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, உறவுகளில் தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குறுகிய எண்ணங்களை உங்களிடமிருந்து நீங்கள் தூரப்படுத்தி விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய முந்தியவர்களில் அந்த எண்ணம் தான் அவர்களை அழித்தது. அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளால் கருமித்தனம், கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் கருமித்தனத்தை வெளிப்படுத்தினார்கள். உறவுகளை உரிக்கும்படி அது ஏவியது. அந்த குறுகிய எண்ணம், பேராசை. அவர்கள் உறவுகளை முறித்தார்கள். பாவச் செயல்களில் செய்யும்படி அது தூண்டியது. அவர்கள் பாவங்களையும் செய்தார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். நல் வழிகளை நாம் செலவு செய்யணும். கஞ்சத்தனம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நடுநிலையான செலவினங்கள் நாம் செய்யணும். நம்முடைய குடும்பத்திற்கு இல்லாத நிலையில் நம்ம அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுதான் அப்படின்னு அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய செல்வத்தை செலவிட நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிள்ளைகளுக்கான பங்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கான செல்வத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு மீதம் இருப்பதை நீங்கள் செலவிடுங்கள். என்றால் உங்களுடைய வாரிசுகளை நாளை யாசகர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தில் எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்முடைய செல்வத்தில் நமக்கு உரிமை இருக்கின்ற பொழுது அதை நாம் செலவிட்டுக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளை நமக்கு பின்னால் நம்முடைய ஹக்கில் அவர் செலவிடுவார் என்பதாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அதே நேரத்தில் அவருக்கு தர வேண்டிய பங்கையும் நாம் சரியாக அவருக்காக அவருடைய ஹக்கில் நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் இது மார்க்கம் சொல்லுகிறது. நடுநிலையான முறையில் நாம் செலவழிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஆல மனிக்கு தசத, நடுநிலையுடன் செலவழிப்பவர் வறியவராக ஆக மாட்டார். நடுநிலையான ஒரு நிலையில் செலவினத்தை கையாளக்கூடிய ஒரு மனிதர் வறுமைக்குள் அகப்பட மாட்டார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையானவர்களே, அப்ப இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்கை நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய உறவுகளுக்கு நாம் கொடுக்கணும், வறியவர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, வலா துபத்திர் தபதீரா, நீங்கள் வீண் விரையும் செய்து விடாதீர்கள். செலவு செய்யறோங்கிற பேர்ல வீண் விரையும் என்ன செய்யக்கூடாது, செலவு செய்யக்கூடாது. நல்வழிகளில் செலவு செய்யணும். கருமித்தனமும் இருக்கக்கூடாது, வீண் விரயமான செலவுகளும் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு மார்க்கம் எச்சரிக்கிறது. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு குருநாதர் ஷேக் அவர்கள் மரணித்து விட்டாங்க. மரணித்த பின்னால் அவர்கள் ஒரு மரணத்தினுடைய நேரத்தில் ஒரு வசியத்தை செய்தாங்க. தொழுகையை முறையாக தொழுதவர், ஒரு நேரம் கூட தொழுகையை தவறவிடாமல் தொழுதவர், தஹஜ்ஜுடைய தொழுகையை குறைந்த அளவு 25 ஆண்டாவது தொடர்ந்து தொழுத மனிதர் தான் என்னுடைய ஜனாசாவை தொழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வசியத்தை செஞ்சுட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. ஜனாசா கொண்டு வைக்கப்படுகிறது, அவர்களுடைய வசியத்தும் சொல்லப்படுகிறது. தொழுகை வைப்பதற்கு யாரும் முன் வரல. ஏன்னா ஏதாவது ஒரு நேரத்தினுடைய தொழுகை என்ன செய்யும்,
தவறவிடப்பட்டிருக்கும். வசியத்து செய்யப்பட்டிருக்கிறது, தொழுகையை விடாமல் தொழுதவர், குறைந்தபட்சம் 25 ஆண்டுகளாவது தஹஜ்ஜுடைய தொழுகையை வளமையாக தொழுதவர். யாரும் முன்வரவில்லை. மன்னர் ஹாரூன் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்வந்தார்கள். ஜனாசாவுடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். நான் இது நாள் வரையிலும் மறைத்து வைத்திருந்ததை என்னுடைய குருநாதர் ஆசான் அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இது செய்தி மட்டுமல்ல, எவ்வளவு பேணிக்கை இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம விளங்கணும். எவ்வளவு உபகாரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைந்து 3வது தினத்தில் சில பகுதிகளில் இருந்து உண்டான ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் அரசாங்க அலுவலகத்திற்கு வந்து அரசு தரப்பில் உள்ளவர்களிடத்தில் ஒரு முறையீட்டை முன்வைத்தார்கள். 3 தினங்களாக வழமையாக எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுடைய வாசல்களில் காலை நேரத்தில் எங்களுக்கு அன்றைய பொழுது தேவையான உணவுகள் இருக்கும். உணவுகளுக்கான மாவு இது போன்ற சில பொருட்களை வைத்து விட்டு செல்வார்கள். ஆனால் 3 தினங்களாக எங்களுக்கு அந்த வேலெல்லாம் வரவில்லை. அருமையான ஒரு விஷயம் புரிகிறதா? அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற வரையிலும் இரவு நேரத்தில் சென்று எளியவர்களுடைய வாசல்களில் அந்த பொருளை எல்லாம் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 தினங்கள் அவர்கள் மரணமாகி 3 தினங்கள் ஆகிறது. இந்த ஏழை எளியவர்கள் முறையிடுகிறார்கள், அந்த 3 தினங்களாக எங்களுக்கு யாரும் தரவில்லை, எவராலும் கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் இந்த காரியத்தை செய்தது அவர்கள் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அருமையானவர்கள், நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் கூட அந்த மனிதர் வாழ்கின்ற பொழுதும் நல்லோராக வாழ்ந்தார், நல்ல காரியத்தை செய்தார், நல்லுபகாரம் செய்தார், நற்பண்போடு வாழ்ந்தார் என்கின்ற பேசக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்குணத்தோடு வாழக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தையும் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நம்முடைய உறவுகளும் நம்முடைய நண்பர்களும் நம்முடைய சிதறிகளும் நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அந்த ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.